லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அவர்களுடைய பதவிக்காலம் முடிவடைந்து விட்டது. இன்னும் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆளுநரை நியமிக்காமல் ஒன்றிய அரசு காலம் தாழ்த்தி கொண்டே வராங்க. இந்த சூழலில் ஆளுநர் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. 1947 பிரிவினவாத சக்திகள் நாடு முழுவதும் பிரித்தாளும் சூழ்ச்சியை கடைபிடிச்சாங்க. மொழி, இருப்பிடம் அதை சார்ந்து பிரிவினையை உண்டாக்குனாங்க. அதில் ஒரு சித்தாந்தம் தான் அந்த திராவிட சித்தாந்தம் அப்படின்னு அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு சுதந்திர தினத்தை முன்னிட்டு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவருடைய கருத்தை? முதலில் அவரோட காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்றது அது உறுதியாக நம்ம சொல்ல முடியாது அப்படி. ஏன்னா அரசியலமைப்பு சட்டம் விதி 156 படி ஆளுநர் நியமனம் இந்த சரத்துக்கள் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுநருக்கான காலம் 5 ஆண்டுகள்னு அதில் இருக்குது இந்த வான்றி பதவிகளுக்கு. அல்லது ஒருவேளை அந்த காலம் முடிவிருந்தாலும் கூட அடுத்த நபர் நியமிக்கப்படும் வரை, அவருக்கு மாற்றாக நியமிக்கப்படும் வரை அவர் தொடரலாம்ன்றதும் அந்த சரத்தில் இருக்குது. அதனால் எந்த அடிப்படையில் அவர் இப்போவே போகணும் அப்படின்னு நம்ம ஆர்கியூ பண்ண முடியும்னு தெரியல. இரண்டாவது, அவரோட கருத்தை பொறுத்தவரை அவர் தொடர்ந்து இன்றில் ஏற்கனவே சொன்ன கருத்தை தான் மீண்டும் வலியுறுத்துகிறார். அதுவும் அடுத்த நாள் முதலமைச்சர் முதற்கொண்டு எல்லோரும் திராவிட சித்தாந்தம் பேசக்கூடிய 2 முன்னணி கட்சிகள், ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக, ஆட்சியில் இருந்த அதிமுகவையும் அழைப்புதெல்லாம் கொடுத்து எல்லாரும் டீ பார்ட்டிக்கு வர சொல்லிட்டு அதுக்கு முன்னத்த நாள் அவங்க தாங்கி இருக்கக்கூடிய கொள்கையை ஒரு பிரிவினை கொள்கை, நாட்டை பிரிவினைகளுக்கு இட்டு செல்கிற ஒரு கொள்கையில் ஒன்று இந்த கொள்கை அப்படின்னு சொல்லி இது சித்தாந்தம்னு சொல்லி பேசுறார். அதான் கொள்கை தானே சித்தாந்தம் அப்படின்னு சொல்லிக்கிறார். அப்போது அவர் ஒரு விஷயம், அவர் ஏற்கனவே பாஜக என்ன வலியுறுத்துதோ, RSS என்ன சொல்லுதோ அதனுடைய மவுத் பீஸாக அந்த கொள்கையை தான் இவரும் வலியுறுத்திட்டு இருக்காரு. இவர் ஒன்றும் தனிப்பட்ட முறையில் அவருக்கு அதில் ஆளுநருக்கு கொள்கை இருக்கக்கூடாது அப்படின்றது இல்லை. பட் ஆனால் அவர் இருக்கக்கூடிய இடத்திற்கும் பதவிக்கும் தகுந்தாற்போல் அவருடைய கருத்துக்கள் இருக்கணும். இவர் பேசுவதும் சரி, துணை குடியரசுத் தலைவர் ஜக்தீப் தன்கர், இவர்கள் இருவருடைய செயல்பாடுகளும் பல நேரங்களில் பார்த்தா ரொம்ப சர்ச்சைக்குரியதாக இருக்குது. ஏன்னா ஜெகதீப் தன்கர் துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடியவர், ராஜ்யசபாவுடைய தலைவர். அவரே ஒரு முறை அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்றது ஒன்றும் நிரந்தரம் கிடையாது, பாராளுமன்றம் தான் எல்லாத்துக்கும் உச்சபட்சமானது அப்படின்னு சொல்கிறார். அரசியலமைப்பு சட்டத்தை விட அந்த பாராளுமன்றத்தை வழிநடத்துகிற அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் அது நிரந்தரம் கிடையாது, பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி பேசுவது உண்மையிலேயே பெரிய முரண். அது கேசவானந்த பாரதி வழக்கில் ஒரு 13 நீதிபதி நினைக்கிற அந்த வழக்கில் அப்போது பெரிய ஒரு அமர்வால் உறுதி செய்யப்பட்ட, இதுவரை எந்த ஒரு உச்சநீதிமன்றத்தில் அவ்வளோ பெரிய பெஞ்சால் உறுதி செய்யப்படாதது உறுதி செய்யப்பட்டு, அதே போல் அதை இதுவரை எந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புகளாலும் ரிவ்யூவுக்கு உட்படுத்தாது, மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படாத ஒரு முக்கியமான லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டு. அது இருந்தும் கூட அரசியலமைப்பு சட்டத்தோட பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் நிரந்தரம் கிடையாது, அது டிபேட்டபிள் தான், மாற்றத்துக்கு உட்பட்டது தான் சொல்லி ஒரு துணை குடியரசுத் தலைவர் எப்படி சர்ச்சைக்குரிய முறையில் அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணாக பேசுகிறாரோ, அது சட்ட ரீதியாக இவர் தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய அரசனுடைய கொள்கையை விமர்சனம் செய்வதாக பாஜக எப்படி பேசணுமோ அதை பேசிக்கிட்டு இருக்கார். இவர் இதே வேலையாக தான் வச்சுருக்காரு, வேறு பொழப்பு இல்லாமல் எப்பெல்லாம் திமுகவினுடைய கொள்கை தவறுது, ஏன்னா அவர்கள் தான் அடிக்கடி திராவிடியன் மாடல், திராவிடம்னு பேசுகிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை சீண்டுவது, இல்லைன்னா அந்த கொள்கையை நீர்த்து போச்சுன்னு பேசுறது, இல்லை பிரிவினை கொள்கைன்னு பேசுறது, நாட்டுடைய ஒற்றுமைக்கு உகந்ததில்லை, இல்லை தொடர்ச்சியாக இது போல பேசுகிறாரு, நாட்டுடைய நலனுக்கு எதிராக இருக்கிறாரு, தமிழ்நாட்டுடைய நலனுக்கு எதிராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் கூட்டணி கட்சிகள்லாம் புறக்கணிச்சாங்க. திமுகவும் புறக்கணிக்கிறதா தான் சொன்னாங்க. இப்போ அமைச்சர் பங்கேற்கிறாங்க, முதலமைச்சர் பங்கேற்கிறாங்க சொல்லும்போது என்ன மாதிரியான ஒரு அழுத்தம் இருக்குது அப்படின்னு ஒரு சமூக தளங்களில் கேள்வி. அதில் என்ன அழுத்தம் இருந்தாலும் ஐடியலி திமுக இது புறக்கணிப்பது தான் எதிர்பார்க்கப்பட்டது, சரியாக இருக்கும் என்றது என்னுடைய பார்வை. ஏன்னா அரசு ரீதியாக அவர்கள் சொல்லலாம், அரசு ரீதியாக 1000 கொள்கை முரண் இருந்தாலும் கூட இன்று அந்த நீட்டு போன்ற ஒரு பிரச்சனை அங்கே இல்லை. ஏற்கனவே அவர்கள் பாய்காட் பண்ணப்போ அப்போ நீட்டுக்கு மசோதாவுக்கு ஒப்புதல் தராமல் நிலுவையிலே வச்சுக்கிட்டு இருந்தார். அதை காரணம் காட்டி திமுக அரசு சார்ந்து ஆளும் திமுக புறக்கணிப்பு செஞ்சாங்க. இப்போ அது போன்ற ஒரு சூழல் இல்லை, அதனால் ஒரு நிர்பந்தம் கிடையாது. ஆனாலும் இப்போ வேற காரணம் இருக்குது. பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர் நியமனத்தை நிலுவையிலேயே அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் திரும்பி நான் ஒரு சர்ச் கமிட்டி போடுறேன்னு புதிதாக ஒரு ஆளை சேர்க்கிறதுன்னு திருப்பியும் மீண்டும் அரசுடைய கொள்கை முடிவில் அவர் தலையிடும் விதமாக செயல்பட்டு இருக்கார். வேந்தர்ன்ற முறையில் அந்த கமிட்டியை நியமனம் செய்வதில் அவருக்கு அந்த சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது எல்லாமே பல்கலைக்கழகங்களுடைய சட்டங்களுக்கு உட்பட்டது தான். பல்கலைக்கழகங்கள் மாநில அரசால் நிறுவப்பட்டது, மாநில அரசினால் நிறுவப்பட்டு அதற்குன்னு ஒரு தனி சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் நடக்கணும். இவர் புதுசாக இன்னொரு நபரை நுழைத்து நான் இந்த நபர் சரியில்லை, இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு
அது டிஎன்பிஎஸ்சி சேர்மனாக இருந்தாலும் சரி, இல்லை இதில் இந்த விஷயத்தை பொறுத்தவரை அது கூட வந்து ஒரு தனி அது ரிட்டையர்மெண்ட் ஏஜ் சைலேந்திர பாபுக்கு காலம் குறைவுன்னு சொல்கிறாரு. இதில் வந்து சர்ச் கமிட்டிக்கே தன்னுடைய நாமினியாக இன்னொரு நபரை சேர்த்துவேன், யூஜிசி நாமினி ஒருத்தர் சேர்த்துவேன், புதிதாக ஏதோ ஒரு வழக்கை மேற்கோள் காமிச்சு கொண்டு வர்றாரு. ஆனால் மேற்கொங்க அரசு தொடுத்த வழக்கில் வந்து மாநில அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. மாநில அரசால் நிறுவப்பட்ட வந்து பல்கலைக்கழகங்கள் அவர்களால் வந்து மேலாண்மை செய்யப்படுது, அவர்களால் நிதி ஒதுக்கப்படக்கூடிய பல்கலைக்கழகங்கள் அவருக்கு தான் வந்து அதிகாரம் இருக்குது ஒதுக்குறக்கு அப்படின்ட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க அந்த மேற்கொங்க அரசு வந்து தொடுத்த வழக்கில். அப்படி இருக்கையில் வந்து அதற்கு முரணாக செயல்படுகிறார் இன்றும். அப்போ அரசுக்கு ஏற்கனவே அந்த சம்பந்தமான முரண் இருக்கிறது. அதை புறக்கணித்து தான் வந்து அதை வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி தான் கண்டித்து தான் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் சில பல்கலைக்கழகங்கள் அவர் கொடுக்குற பட்டமளிப்பு விழாக்களில் உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து பங்கு பெறதே இல்லை, திரு பொன்முடி அவர்கள். அவர் வந்து அதை புறக்கணிக்கிறார். ஆனால் வந்து இந்த என்ன நிர்பந்தம் ஏற்பட்டதுன்னு தெரியல இந்த அரசியல் ரீதியாக. இப்போ திடீர்னு வந்து இன்று மாலை நடக்கக்கூடிய தேநீர் விருந்தில் அவர் கொடுக்கக்கூடிய டீ பார்ட்டியில் புறக்கணிக்கிறாங்க. தேநீர் விருந்துக்கு இன்னைக்கு போறேன்றாங்க. அண்ணாமலை என்னடானா ஒரு பக்கம் ஏன்னா முதலமைச்சரே அழைப்பு விடுத்தார், ஃபோனில் தொலைபேசியில் அழைப்பு விழித்து நடக்க இருக்கக்கூடிய அந்த கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய அந்த நினைவு காயின் அதை வந்து ரிலீஸ் பண்ணுறது விழாவுக்கு என்னை வந்து அழைச்சாரு, நான் பங்கு பெற போகிறேன் அப்படின்றது எங்களுடைய அரசியல் மனமாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு நான் போய் பங்கு பெற போகிறேன்றாரு. நாளைக்கு அந்த நினைவு காயினை ரிலீஸ் பண்ண போகிறதே வந்து ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தான். அப்போ இந்த நேரத்தில் வந்து இவங்க மேபி ஒருவேளை அந்த நினைவு காயின் இருக்கு இல்லையா, மெமோரியல் காயின் இருக்குல்ல, கமமரேட்டிவ் காயின், அதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அழைக்கிறதுனால இந்த நிலையில் வந்து நம்ம வந்து ஒரு ஆளுநருடைய நிகழ்ச்சியை வந்து புறக்கணித்தோம்னா அவர்கள் புறக்கணிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதுனால, அவங்களும் பாய்காட் பண்ணுற வாய்ப்பு இருக்கின்றனால ஒருவேளை அதை தவிர்ப்பது அந்த சிக்கலை தவிர்ப்பதற்காக ஒரு தர்ம சங்கடத்தை தவிர்ப்பதற்காக வந்து பங்கு பெறாங்களான்னு தெரியல. பட் எப்படி இருந்தாலும் இன்று அவர் நேற்று வந்து திராவிடம் குறித்து பிரிவினை சித்தாந்தம் பிரிவினை கொள்கைன்னு சொல்லி பேசுனது இருக்கு இல்லையா, அப்போ அது குறித்து இதுவரை ஒரு கடும் எதிர்வினை கூட திமுகவிலிருந்து வராமல் இருப்பது வந்து உண்மையிலேயே ஆச்சரியமாகத்தான் இருக்குது, வருத்தமாகவும் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து சமரசத்திற்கு உள்ளாகிறார்கள் என்ற விமர்சனம் வந்து நிச்சயமாக அதை திமுக எதிர்கொள்ள வேண்டும். அந்த விமர்சனத்தையும் வந்து பொய் என்று சொல்ல முடியாது, இல்லை மிகைப்படுத்துறதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னால் நீங்கள் எந்த கொள்கையை தாங்கி பிடிக்கிறீங்களோ, இல்லை இன்றைக்கி கூட அவர் பேசும்போது முதலமைச்சருடைய சுதந்திர தின உரையில் தொடர்ந்து திராவிட மாடல் அப்படின்றத வலியுறுத்துறாரு. நேற்று இப்போ வந்து இதுக்காக ஒரு தனி அறிக்கை வேற விட்டார் இல்லையா, நேற்று கூட வந்து அந்த தமிழ் புதன் பற்றி எல்லாம் விரிவாக அவர் பேசும்போது திராவிட மாடல் பற்றி விரிவாக வந்து கருத்துக்களை பேசுகிறார். அப்போ நீங்கள் திராவிடியன் மாடல்னு சொல்லி ஒரு சித்தாந்தத்தை முன்னிறுத்துறீங்க, அந்த வழியில் தான் இந்த நீதி கட்சியோட நீச்சின்னு இந்த அரசு அப்படின்னு சொல்லும்போது அந்த சித்தாந்தத்தை பிரிவினையோடக்கான சித்தாந்தம் இது அப்படின்னு சொல்லி ஒரு ஆளுநர் வந்து அரசியல் ரீதியான ஒரு விமர்சனம் வைப்பது இருக்குல்ல, அதற்கு வந்து கடும் எதிர்வினை திமுக ஆற்றாதது வந்து மிக மிக வருத்தத்துக்குரியது தான். நீங்கள் தேநீர் விருந்து கூட வந்து ஒரு அரசுன்ற முறையில் வேறு ஒரு தர்ம சங்கடத்தை தவிர்ப்பதற்காக நாளை வந்து திமுக சார்பாக அந்த கமமரேட்டிவ் காயின் அந்த விழாவிற்கு அதை வந்து அவர்கள் புறக்கணிக்க நேரிடுமோ, இல்லை ஒரு தர்ம சங்கத்தை ஏற்படுத்துமோ ராஜ்நாத் சிங் என்பது அதற்காக வந்து இவர்கள் இது பங்கேற்படுறாங்களோன்ற ஒரு வாதத்தை கூட அவங்க முன்வைக்க முடியும், இல்லை அதற்காக கூட வந்து ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இந்த சித்தாந்தத்தின் மீது அவர் வைத்த விமர்சனத்தை ஆளுநருக்கு எதிராக இதுவரைக்கும் கடும் எதிர்வினை ஆற்றாதது வந்து திமுக ஆற்றாதது மிக மிக ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது, வருத்தமாகவும் இருக்கிறது. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒவ்வொரு முறை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வரும்போதும் சரி, இந்த முறை ஜாமீன் கிடைச்சிரும்னு வழக்கமாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஏதாவது ஒன்று பண்ணி அமலாக்கத்துறை தள்ளி போடுறது மாதிரி கால அவகாசம் கோர்ட்டே கொடுத்து 20ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்கிறாங்க அந்த வழக்கை. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது இந்த முறை வந்து அதிகமான ஹோப் இருந்தது. என்ன காரணம்னா அந்த ஒரு வாரத்திற்குள்ள ஒரு 5 நாட்களுக்கு முன்பு தான் மணிஷ் சிசோடியா டெல்லியினுடைய துணை முதலமைச்சராக இருந்தார் இல்லையா, அவருக்கு வந்து அந்த பிணை கிடச்சிது, பெயில் கிடச்சிது சுப்ரீம் கோர்ட்டில். அவருக்கும் இதே போல் வழக்கு தான். இவர் வந்து போன வருஷம் ஜூனில் கைது செய்யப்பட்டார். அவர் வந்து போன வருஷம் ஃபெப்ரவரியிலே கைது செய்யப்பட்டார் 2023. இவர் ஜூனில் கைது செய்யப்பட்டார்னு நினைக்கிறேன். அப்போது அந்த வழக்குகள் வந்து பார்த்திங்கன்னா 2 வழக்குகளும் சில சிமிலாரிட்டிஸ் இருக்குது. காமன் சிமிலாரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அவர் ஃபெப்ரவரியில் 2023 கைது செய்யப்பட்டார். இன்று வரை பார்த்திங்கன்னா 17 மாதம் ஆயிடுச்சா, 17 மாதம் ஆகியும் அவருக்கு வந்து கேஸ் ட்ரையலே ஸ்டார்ட் ஆகலை. ஏற்கனவே அவரோட பெயிலை ஒரு தடவை அக்டோபர் 2023 இதே உச்சநீதிமன்றம் நிராகரிச்சுது. அவருக்கு கீழமை நீதிமன்றம் விசாரணை நீதிமன்றம் நிராகரிச்சுது. அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு வந்தார், ஹைகோர்ட்டும் நிராகரிச்சுது. அவர் காலந்தாழ்த்தலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து அக்டோபர் 2023 உச்சநீதிமன்றமே சிசோடியாவுக்கு பெயில் ரிஜெக்ட் பண்ணிச்சு. அப்போ ரிஜெக்ட் பண்ணப்போ என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இன்னும் 6 to 8 மாதத்துக்குள்ளே இந்த ட்ரையலை வந்து முடிச்சிருவோம்னுலாம் சொன்னாங்க இடி தரப்பில். அப்போது வந்து உச்சநீதிமன்றம் ஓகே நாங்கள் டைம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவர் மீண்டும் வந்து போகும்போது என்னாங்கன்னா, இது வரைக்கும் ட்ரையலே ஸ்டார்ட் ஆகலை. வழக்கு விசாரணையே இடியால் வந்து விசாரணை நீதிமன்றத்தில் ஸ்டார்ட் பண்ண முடியல. அவங்க என்னாச்சுன்னா வந்து தொடர்ந்து இழுத்துட்டே இருக்காங்க.
இப்போ கடைசியாக பிஆர் கவாய், அப்புறம் அவர் அந்த பெஞ்சு நீதியரசர் பிஆர் கவாய் மற்றும் கேவி விஸ்வநாதன் அவர்கள் பெஞ்சு தான் இன்று 10ஆம் தேதி தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த பெயிலில் அவரை பிணையில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க ரொம்ப தெளிவாக ஒன்று சொன்னாங்க. அது வந்து என்னென்னா, இடி வந்து இப்போதைக்கு இந்த வருங்காலத்தில் இமீடியட் ஃபியூச்சரில் இந்த வழக்கை முடிக்கிறது இருக்கட்டும், ட்ரையல் தொடங்குவதற்கே வாய்ப்பு இல்லைன்னு தெரியுது அப்படின்ட்டாங்க. 6-8 மாதத்தில் முடிச்சிடறேன்னு சொன்னீங்க, இது விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லைன்றது நல்லா தெரியுது. 493 விட்னஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தா பலாயிரம் பக்கத்துக்கு வந்து எவிடன்ஸ் வச்சுருக்கீங்க, டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்க. 1,00,000 பக்கத்துக்கு மேலே வந்து டிஜிட்டல் டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்க. அதோட காப்பியை வந்து டிஜிட்டல் டாக்குமெண்ட்டை வந்து அதெல்லாம் வந்து அன்ரிலைட் டாக்குமெண்ட்ஸ். அதை வந்து இப்போ நீங்கள் அப்பீலன்ட்டு மணிஷ் சிசோடியா தரப்புக்கு கொடுக்கறதுக்கே வந்து 70-80 நாள் வேணும்னு கேட்குறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணி இமீடியட்டாக ட்ரையலை முடிப்பதற்கான வாய்ப்பே இல்லை. ட்ரையல் தொடங்குவதற்கே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. அதனால் வந்து நீங்கள் ஜெயில்ன்றது வந்து எக்ஸப்ஷன், பெயில் தான் ரூல் அப்படின்ற விஷயத்தை வந்து கீழமை நீதிமன்றங்கள், குறிப்பாக உயர்நீதிமன்றமோ இல்லை விசாரணை நீதிமன்றமோ இதுபோல் வந்து சரியான முறையில் கணக்கெடுத்துக்கிட்டால் எங்களுக்கு இத்தனை வழக்குகள் பெயில் கேட்டுட்டு உச்சநீதிமன்றத்துக்கு வந்து வழக்குகள் நின்றுட்டே இருக்காது. அதை கொஞ்சம் வந்து தீவிரமாக கண்காணிக்கணும், பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கீழே நீதியில் இருக்கக்கூடிய விசாரணை நீதிமன்றத்திற்கும் உயர்நீதிமன்றத்துக்குமே ஒரு கடுமையான வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்கு. அவர்கள் வந்து அவர்களை திட்டலை, விமர்சிக்கலை. அவர்கள் சில காரணங்களுக்காக வந்து பெயிலை வந்து நிராகரிச்சிருக்காங்க. ஏன்னா ஆரம்பத்தில் வந்து சில டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு வந்து மணிஷ் சிசோடியா தரப்புலலாம் வந்து கேட்டிருந்தாங்க. அதற்கு அவர்கள் காலம் தாழ்த்ததாக சொன்னாங்க. ஆனால் எந்த ஒரு ஆர்டருமே ஈடி கேட்டுச்சு, அதுக்கு தான் வந்து உச்சநீதிமன்றம் கேட்டுச்சு. சரி, இவர்கள் காலம் தாழ்த்தினார்கள், ஏதாவது ஒரு ஆர்டர் இருக்கா அப்படின்னு கேட்டால் எதுலையுமே கிடையாது. அப்போது நீங்கள் தான் வந்து வழக்கை நடத்துவது இப்போ சரி. அப்போ அதற்கப்புறம் வந்து 6-8 மாதம்னு சொல்லி அதற்கப்புறம் வந்த காலத்தில் கூட வழக்கை வந்து வேகம் எடுக்கலை, ட்ரையலே ஸ்டார்ட் ஆகலை, விசாரணையே ஆரம்பிக்காமல் இப்படியே வச்சிருக்கு. அப்போது விசாரணையே ஒரு வழக்கு வந்து ஆரம்பிக்காமல் ஒரு குற்றவாளி சாட்டப்பட்ட நபரை வந்து காலவரையின்றி வந்து சும்மா உள்ளே வச்சுக்கிட்டு இருக்குதுன்றது வந்து அரசியலமைப்பு சட்டம் விதி 21 ரைட் டு லிபர்ட்டி இருக்கு இல்லையா, அவருடைய சுதந்திரத்திற்கு எதிரானது அப்படின்றதுனால நாங்கள் அவரை வந்து பிணையில் விடுதலை செய்கிறோம்னு சொல்லிட்டு அவருக்கு பெயில் கிராண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது செந்தில் பாலாஜி வழக்கு அதே மாதிரி தான், இது வரைக்கும் ட்ரையல் ஸ்டார்ட் ஆகலை. ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு February Marchலேயே வந்து இவரோட பெயில் வந்து டிஸ்மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன், நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் கிட்ட. அப்புறம் அதற்கப்புறம் வந்து திருப்பியும் வந்து உயர்நீதிமன்றத்திட்ட இங்கே இந்த ட்ரையல் கோர்ட் ஜட்ஜு நீதிபதி அல்லி அவர்கள் வந்து இன்னும் 4 மாதம் கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அதையும் வந்து கால அவகாசம் வந்து உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கு ட்ரையல் கோர்ட்டுக்கு. அப்போ அன்று ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து நீதியரசர் வந்து அந்த பிணையை நிராகரிச்ச கூட பெயிலை டிக்ளைன் பண்ணப்போ அவர் என்ன சொன்னார்னா, முடிந்தால் வந்து இந்த வழக்கை வந்து 3-4 மாதத்தில் முடிக்க பாருங்கள், தேவைப்பட்டால் நீங்கள் வசதி கருதி வந்து தினந்தோறும் வழக்கை நடத்தலான்னு கூட அப்போ சொல்லியிருந்தாங்க. வழக்கு இது வரைக்கும் நடக்கலை. அதே போல் வந்து இவர்களும் நீதிபதியே வந்து நீதிபதி அல்லி அவர்களே வந்து உயர்நீதிமன்றத்தை இப்போ 4 மாதம் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதில் கூட எனக்கு தெரிஞ்சு 2 மாதம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அப்போது இது வரைக்கும் வந்து ட்ரையல் ஒன்றும் ப்ரோக்ரஸே இல்லை. அப்போ இப்படியே வந்து காலத்துக்கு வந்து 1 வருஷமாக வந்து அவர் ஒரு 17 மாதமாக உள்ளே இருக்கார். இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு மேலே இவரும் உள்ளே இருக்கார். வழக்கு வந்து ட்ரையலே ஸ்டார்ட் ஆகிறதில்ல, விசாரணையே ஆரம்பிக்கிறது இல்லை. அப்போது இவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு அவர் மாதிரியே இவரும் போயிருக்கார். அதில் தான் வந்து நேற்று தீர்ப்பு எதிர்பார்க்கப்பட்டது. இடி தரப்பில் வந்து கொஞ்சம் கால அவகாசம் கேட்டாங்க. கால அவகாசம் கேட்டதுனால வந்து இவர் வந்து அந்த பிணை கேட்ட காலத்தில் வந்து அவர் அமைச்சராக இருக்காருனாங்க. அதுக்கப்புறம் அமைச்சரவையிலிருந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. இப்போ அவர் எம்எல்ஏவாக மட்டும்தான் இருக்கார். அப்போது இதெல்லாம் செய்தும் கூட இங்கே நிராகரிக்கப்பட்டது கீழமை நீதிமன்றங்களில். அப்புறம் இப்போ மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் வந்து அந்த வழக்கு வந்து வரக்கூடிய 20ஆம் தேதி எடுக்கப்படுது. அப்போது ஏதாவது ஒரு உத்தரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மணிஷ் சிசோடியா வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்ததுனால இதில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது செந்தில் பாலாஜி தரப்பில். இல்லை அந்த போன்ற ஒரு பார்வையை வந்து உச்சநீதிமன்றம் முன் வச்சதுனால இந்த வழக்கிலையும் வந்து அவரும் காலவரையின்றி வந்து ரொம்ப காலமாக வந்து ட்ரையலே நடக்காமல் விசாரணையும் நடக்காமல் 1 வருஷத்துக்கு மேலே உள்ளே இருக்கார். அப்போது அந்த ஜெயில் இஸ் எக்ஸப்ஷன், பெயில் இஸ் ரூல். அதாவது பிணை என்பது விதி, சிறைக்கு அனுப்புவது என்பது வந்து விதிவிலக்கு அப்படின்ற அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் வந்து இவருக்கும் பிணை கொடுப்பதற்கான வாய்ப்பு உச்சநீதிமன்றத்தில் அதிகமாக இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எந்த வழக்கையும் வந்து அதே மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குன்னுலாம் எதிர்பார்க்கறதுக்கு இல்லை. ஒன்று அந்த எந்த நீதியரசர்கள்கிட்ட போகிறது அப்படின்றது ஒன்று. ஒரு நீதிபதி கிட்ட போனால் எல்லா தீர்ப்புகளுமே வந்து ஈடிக்கும் ஒன்றிய அரசுக்கு சாதகமாக மட்டுமே வருகிறதுன்றது ஒரு விமர்சனமாக இருந்துகிட்ருக்கு. மாஸ்டர் ஆஃப் த ரோஸ்டர் உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் அந்த பெஞ்சுக்கு மட்டும் ஏன் அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர்கள், மிக மூத்த வழக்கறிஞர்கள் வந்து சினிமோஸ்ட் அட்வொகேட்ஸ் எல்லாமே அதை விமர்சனமாக வெளிப்படையாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இந்த வழக்கில் எதிர்பார்ப்பு இருக்குது, ஆனால் உறுதியாக பிணை கிடைக்கும்னு நம்மளால் வந்து அறுதியை விட்டு சொல்ல முடியல.
பட் அந்த மணிஷ் சிசோடியா, அதுக்கு தான் நான் மணிஷ் சிசோடியா வழக்கை பற்றி இவ்வளோ விஷயம் டீட்டெயிலாக சொன்னது. அப்போது அந்த பின்னோட்டத்தில் இந்த வழக்கும் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கும் இருப்பதனால் திரு மணிஷ் சிசோடியா போல அவருக்கு பிணை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக தென்படுகிறது. அது வருதா இல்லையான்றது 20ஆம் தேதி நம்ம நீதியரசர் என்ன சொல்கிறான்றதை பொறுத்து தான் பார்க்கணும். வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. இப்போது லைட் ஆஃப் த எண்ட் ஆஃப் த டனல்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நினச்சிக்கலாம். நன்றி. நிறைய பயனுள்ள நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.